பங்குனி உத்திரத்தோட ஃபைனல் டே ஃபெஸ்டிவல். இதுதான் கடைசி ஊர்வலம் பங்குனி உத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கு பேர் என்னடான்னு கேட்டேன். அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பல்லக்கு போகும், வாகனம் போகும், எல்லாம் போகும். ஆனால் அந்த கடைசி நாள் அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இப்படி ஒன்றை கொண்டாந்து உட்கார வச்சிடும். ஆக்சுவலி இது என்னென்னா, இந்த கட்டையை போட்டு உள்ளே போடுறது, அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி தான் அந்த சாமியை. இது கிட்டத்தட்ட இந்த சாமி ராட்டினம் சுற்றுவோம்ல, நம்ம இந்த இதெல்லாம் அப்படியே மேலே கீழே போயிட்டு வரோம்ல, தலைகளை இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலலாம் பண்ணுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். என்னன்னு கேட்டதுக்கு இது மட்டும்தான். ஆக்சுவலி இதைத்தான் பவனியும்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா சாமி நல்லா ஆடி ஆடி சந்தோஷமாக போயிட்டு வருவேன். அதனால் இதுக்கு பேர் தான் பவனின்னு. நாங்கள் பவனின்னா நம்ம இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் தான் பவனி அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க சொன்னது அதெல்லாம் பவனி கிடையாது, ஆக்சுவல் பவனி இதுதான். சரிங்க, இதுக்கு பேர் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் பேரெல்லாம் இல்லை. ஆட்டம் ஆனால் பயங்கரமாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்க தானே போறியப்போ, ஆட்டம் பயங்கரமாக இருக்குண்ணா. சரிப்பா, அந்த ஆட்டத்துக்கு பேர் என்னப்பா அப்படின்னா அதுவும் இல்லை. அதனால் நானே பேர் வச்சுட்டேன். இதுக்கு பேர் ஒத்தக்கால் பவனி ஊர்வலம். ஏன்னா மற்ற இதிலெல்லாம் ரெண்டு சைட்லேயும் புடி இருக்கும். அதாவது அழகாக ரெண்டு சைடும் கட்டை போட்டு தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இதில் ஒரு பால் ஆட்டம்.